உலகெங்கிலும் நடக்கும் முக்கிய நிகழ்வுகளை குறுஞ்செய்தி வடிவத்தில் தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை டவுன்லோட் செய்யுங்கள். ஆதன் செயலியை டவுன்லோட் செய்ய டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்கை கிளிக் செய்யவும். பாலசாஸ்தாவை பற்றி நம்மளோட நேயர்களுக்காக தெரியாத ஒரு சில விஷயங்கள். பூரண புஷ்கலை ரெண்டும் இச்சாசக்தியும் கிரியாசக்தி ஞான சக்தியாக இருக்கக்கூடியது சாஸ்திரம். ஆக மூர்த்தங்களை சேர்ந்து மக்களுக்கு அருளாசி பெய்யணும் அப்படிங்கிறதுக்காக ஆத்ம சாந்தி அப்படிங்கிறத வாழ்க்கையில ஒரு முறையாவது பண்ணணுமா? ஒரு குடும்பத்தில் பித்திரு தோஷங்கள் ஏற்பட்டால் அவங்களுடைய ஜாதக கட்டத்தில் லக்னத்தில் மாந்தி வந்துடும். இந்த மாந்தி இருக்கும்போது அவங்க வீட்டில் நீங்கள் ஜாதகத்தை எங்கே போய் காமிச்சாங்க தான் அந்த லக்கணத்தில் பித்திரு தோஷம் இருக்குது, நீங்கள் இதை போய் கழிச்சிட்டு வாங்க. நான் காசி போனேன், நான் காயா போனேன், இவங்கெல்லாம் போனாலும் ஒன்றும் தீராது. அகால மரணம் இல்லை சூசைடு இல்லை எங்கேயாவது விழுந்து இறந்துருவாங்க. அப்படி இறந்த உடனே அந்த வீட்டில் ஒரு 15 தலைமுறை குலதெய்வமே தெரியாது. அப்போவே கஷ்டகாலங்கள் வந்துடும். கஷ்டகாலங்கள் வந்தவுடனே அவன் அந்த இருப்பிடத்தை விட்டு ஆத்மாக்களை சாந்தி பண்ணி கொடுப்பாங்க. இவங்க உதாசீனமான முறையில் இந்த பரசுராமர் கோயிலில் போய் தண்ணியில் கழுவுன்னு கீழே போட்டாங்கன்னா அதிலிருந்து உடனே அந்த ஆத்மாக்கள் வெளியே போயிடும். ஆதன் ஆன்மீகம் நேயர்களுக்கு ஷாம்லாவின் அன்பு கலந்த வணக்கங்கள். முக்கிய தகவல்களை குறுஞ்செய்தி வாயிலாக தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை டவுன்லோட் பண்ணுங்க. அதற்கான லிங்க் இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. நம்ம ஆதன் ஆன்மீகத்தில் ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட பல கேள்விகளுக்குமே தினம்தோறும் ஒவ்வொரு வகைகளில் பதில்களை பார்த்துக்கிச்சுக்கோம். அந்த வகையில இன்னைக்கு நம்ம கூட யார் இணைஞ்சிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தேவ பிரசன்ன முறையில சரியான குலதெய்வத்தை கணிச்சு கொடுக்கக்கூடிய முனைவர் தென்காசி ஈஸ்வர சாமிகள் தான் இணைஞ்சிருக்கிறாரு. அவர்கிட்ட நிறைய விஷயங்களை கேட்டு தெரிஞ்சுக்க போறோம். வணக்கம் ஐயா. வணக்கம்மா. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கிறேன். கடந்த வீடியோவில் நிறைய விஷயங்கள் சொரிமுத்து ஐயனாரை பற்றி பேசியிருந்தோம். அதில் பாலசாஸ்தாவை பற்றி அடுத்த நேர்காணலில் சொல்கிறேன்னு சொல்லியிருந்தீங்க. ரொம்பவே ஆர்வமாக போயிருந்தது இந்த ஒரு வாரமுமே. ஸோ பாலசாஸ்தாவை பற்றி நம்மளோட நேயர்களுக்காக தெரியாத ஒரு சில விஷயங்கள். மகாலிங்கம் சுவாமியினுடைய அருளாசியால் பாலசாஸ்தாங்கிற அவதாரத்தின் மூலம் மக்களுக்கு நன்மை செஞ்சு கொண்டிருக்கின்ற காலத்தில் நேபாளத்தை ஆண்ட மன்னன் புலிங்கன் அப்படிங்கிற ஒரு மன்னன், அவன் இந்த மந்திரவாதிகள் பேச்சை கேட்டு பிறவா நிலையை அடைய வேண்டுமென்னு ஒரு ஆசையில் ஒரு மந்திரவாதி பேச்சை கேட்டு தன்னுடைய மகளவே பலி கொடுக்கக்கூடிய ஒரு நிலைக்கு வந்துடுதான். அந்த பெண் பேர் பூரணம். அவன் சிவபக்தன். தான் மகன்னு பார்க்காம இழுத்துட்டு போகக்கூடிய காலகட்டத்தில் சிவபெருமானை வேண்டுதா. வேண்டும்போது ஒவ்வொரு விஷயமா இவனுக்கு தடங்கள் ஏற்படுது. கடைசியில் சிவபெருமானுடைய அருளால் இந்த பாலசாஸ்தாவை அனுப்புதார். அந்த போய் மீட்டு கொண்டு அந்த பெண்ணை இச்சாசக்தியாக நீ வச்சுக்க, திருமணம் முடிச்சு இச்சாசக்தியாக வச்சுக்க. திருமணங்கிறது இப்போ உள்ள நிலைமைகள் படி அல்ல. திருமணங்கிறது பந்தப்படுத்தி கொள்ளுதல், தனக்கு உடையவள் என்று பந்தப்படுத்தி கொள்ளுதல். அப்படி அந்த இச்சாசக்தியாக அவளை அவன் கூட போரிட்டு அவனை சமநலப்படுத்தி சாந்தப்படுத்தி அந்த பெண்ணை தன் மனைவியாக்கி கொள்ளலாம். மனைவியாக்கி கந்தர்வ மனம்ங்கிறது மாலையை போட்ட உடனே, பூக்களின் மூலம் கந்தர்வம். அந்த மாலையை போட்ட உடனே நமக்கு மருமகன் ஆகிட்டார, இனிமை வேலை எதுக்கு நம்ம இது பண்ணணும், நம்ம அப்படி வாழ்ந்து என்ன செய்ய போகிறோம்னு அந்த புலிங்கங்கிறவன் அவளை மருமகனாக ஆக்கி கொண்டு அருளாசி கூட்டி அனுப்பி வைக்கிறான். அப்போ தான் பூரணங்கிற பெண்ணு அவருக்கு திருமணம் ஆகுது. அடுத்தபடியாக புஷ்கலை. இந்த புஷ்கலைங்கிற ஒரு பெண்ணு, அவளையும் அதே மாதிரி ஒரு காலகட்டத்தில் திருமணம் பண்ணுறான். இந்த திருமணம் பண்ணக்கூடிய காலகட்டம் பிஞ்சகன்னு ஒரு மன்னர், அவனும் அதே மாதிரி ஒரு கொடுமையான ஒரு நிகழ்வுகளில் ஏற்படுவான். அதையும் இதே மாதிரி போரிட்டு இவளையும் இது அவதார விளக்கங்கள். அவருடைய அவதாரம் எதுக்காக வந்துச்சோ அந்த அவதாரத்தை நிலைப்படுத்தணுங்கிறதுக்காக இந்த இச்சாசக்தி கிரியாசக்தி ஞான சக்தியாக இருக்கக்கூடியது சாஸ்திரம். அப்புறம் இச்சாசக்தி கிரியாசக்தி இவங்க ரெண்டும் பூரண புஷ்கலை ரெண்டும் இச்சாசக்தியும் கிரியாசக்தியும் ஞான சக்தியாக இருக்கக்கூடியது சாஸ்திரம். ஆக மூர்த்தங்களை சேர்ந்து
மக்களுக்கு அருளாசி பெய்யணும், வழி நடத்தணும் அப்படிங்கிறதுக்காக இந்த குலதெய்வம்னு ஒன்று உருவாகணுங்கிறதுக்காக சிவபெருமானால் உருவாக்கப்பட்டது. அதுக்கு அப்புறம் தான் அவர் சாசாவாக வரார். குலதெய்வம் சாசா. இந்த சாசாவினுடைய குணம் என்னென்னு கேட்டேன்னா, நம்ம குடும்பத்தில் உள்ளவங்க எல்லாருமே அவங்களுடைய இறப்புக்கு பின்பு இவளுடைய முழு சந்ததிகளும் அங்கே தான் போகும். அந்த இயற்கையாக மரணம் அடைந்தவர்கள் சில வீட்டில் எல்லாருமே மதிக்கப்படாமல் வீட்டை விட்டு வெளியே போகிறது, வீட்டில் உணவு கொடுக்காமல் கொள்வது, தகாத முறையில் ஒரு ஆட்களை கொல்லுறது, பலவிதமான துன்பப்படுத்தி கொள்வது, சாப்பாடு கொடுக்காமல் கொள்வது, மாமன் மாமியார் கொடுமைப்படுத்தல், இப்படி எந்த விஷயமாக இருந்தாலும் அந்த வரசில கணக்கு பூராமே அங்கே தான் போய் சேரும். அதுக்கப்புறம் அந்த வீட்டில் நிம்மதிங்கிறதே இருக்காது. அப்புறம் படிப்படியாக சில விஷயங்களை பண்ணி பலோடையும் குலதெய்வத்தை வேண்டிடுவாங்க. அந்த முறையில் தான் இந்த சுவாமியினுடைய அருளாசி மக்களுக்கு கிடைக்கும். அதே மாதிரி ஏற்கனவே நம்ம ஒரு வீடியோவில் பேசியிருந்தோம், சொரிமுத்து ஐயனாருடைய கோவிலுக்கு 3 மாதத்துக்கு ஒரு வாட்டி போகணும், அது தவிர்த்துனா 6 மாதத்துக்கு ஒரு வாட்டி போங்க, அதுவும் முடியலன்னா வருடத்துக்கு ஒரு வாட்டி போங்க அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலுமே ஆத்ம சாந்தி அப்படிங்கிறத வாழ்க்கையில் ஒரு முறையாவது பண்ணணுமா? வாழ்க்கையில் ஒரு முறைங்கிறது கிடையாது. ஒரு குடும்பத்தில் பித்திரு தோஷங்கள் ஏற்பட்டால் அவங்களுடைய ஜாதக கட்டத்தில் லக்னத்தில் மாந்தி வந்துடும். இதெல்லாம் விதிகளின் வழியாக நடைபெறுகிறது. எப்படி நடைபெறுதுன்னா, ஒரு பிறப்பில் அந்த முதியோர்களை இம்சித்து அவங்க இறந்து காலமானதுக்கப்புறம் அவங்களுடைய நெஞ்ச குமுறல்கள் இவங்களுக்கு பாவஜாதமாக இவங்க பிறப்படுத்துவாங்க. இல்லை அந்த வீட்டில் உள்ள குழந்தைகள் பாவஜாதத்தில் ஜனனமாயிடும். எந்த காலகட்டத்தில் அந்த கருப்பிடிக்கணுமோ அதுக்கு எதிர்மறையான ஒரு காலத்தில் அவங்க சேர்ந்து அதன் மூலம் துன்பப்படக்கூடிய வேண்டிய ஒரு ஜாதகத்தை அவங்களுக்கு உருவாக்கக்கூடிய அளவில் அந்த கரு உருவாயிடும். அந்த குழந்தை பிறந்த உடனே அதனுடைய லக்னத்தில் மாந்திங்கிற ஒரு கட்டம் இருக்கும். அந்த மாந்தி இருக்கும்போது அவங்க வீட்டில் நீங்கள் ஜாதகத்தை எங்கே போய் காமிச்சாஞ்சதான் அவன் சொல்லுவான், உடனே பித்திரு தோஷம் இருக்குன்னு. அந்த லக்கணத்தில் பித்திரு தோஷம் இருக்குது, நீங்கள் இதை போய் கழிச்சிட்டு வாங்க. இவங்க உடனே இங்கேருந்து படையெடுத்து ராமேஸ்வரம் போவாங்க. நான் காசி போனேன், நான் காயா போனேன், இவங்கெல்லாம் போனாலும் ஒன்றும் தீராது. அதே மாதிரி அந்த வீட்டில் குலதெய்வ வழிபாடுகளும் இருக்காது. பல விதமான நெருக்கடியான சூழ்நிலைகள், பல கோடி வீட்டில் நடந்தால் என்னென்னு கேட்கறதுக்கு வெஞ்சாமரத்தோடு ஆட்கள் வேலைக்கு இருக்கும். சாதம் பொங்கி இவன் முன்னால் கொண்டாந்து இவன் எந்த இடத்துல இருக்கணும் அந்த இடத்துல வைக்கிறதுக்கு ஆட்கள் இருக்கும். பல விதமான ஆட்கள், அவ்வளவு ஆட்கள் இருந்தாலும் நிம்மதி இருக்காது. காரணம் என்னென்னா குலதெய்வ வழிபாடு இல்லாதது. ராஜபோகமாக இருப்பான், நிம்மதி இருக்காது. லட்ச லட்சமாக பணத்து மேலே மிதப்பான், நிம்மதி இருக்காது. அந்த ஒரே வழிபாடு, ஒன்றுமே சாப்பாடே இல்லாமல் இருப்பான். அடுத்த நேரம் கஞ்சிக்கு என்னன்னு தெரியாது. அவன் பார்த்தானா ராஜாவோட பெரிய நிம்மதியாக இருப்பான். எங்கன பார்த்தாலும் ரோட்டில் துணியை வரைப்பான், படுத்துவான். அவன் என்னென்னா எப்போ பார்த்தாலும் அந்த குலதெய்வத்தை எப்பா சாசா பார்த்துக்கப்பா அப்படிமா, இல்லைன்னா சுடலைன்னா சுடலையே கூப்பிடுவான், இல்லைன்னா பேச்சம்மன்னா பேச்சம்மனை கூப்பிடுவான். அவன் குலதெய்வம் ஏதோ அதை இருந்த இடத்துல இருந்தே கும்பிட்டுருப்பான். அவனுக்கு அருளாசி பண்ணிட்டு இந்த கொடீஸ்வரனாக இருக்கான் இல்லையா, இவன் போய் இவன் டைம் பார்த்துக்கிட்டு இருப்பான். அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, எல்லாம் விதிப்பிடிப்பு. பணம் இருக்குல்ல, பணம் இருக்குங்கிற ஒரு மமதையில் வழிபாடுகளை சரியாக செய்கிறது. இதனுடைய பலனாக அவங்களுக்கு துன்பப்படக்கூடிய ஒரு சூழலும். அதே சமயத்தில் அந்த பித்திருக்கள் எப்படி அந்த குடும்பத்தில் அந்த சாபங்கள் உருவாகுதுன்னா, தன்னுடைய முன்னோர்களை எங்கள் இகழ்ச்சியான ஒரு நிகழ்வில் அவங்கள துன்பப்படுத்திடுறாங்க. அந்த ஆத்மாக்கள் ஏதோ ஒரு காலகட்டத்தில் அகால மரணம், இல்லை சூசைடு, இல்லை எங்கேயாவது விழுந்து இறந்துருவாங்க, இல்லை குடும்பத்தை விட்டு எங்கேயாவது போய் அனாதையாக இருப்பாங்க. அப்படி இறந்த உடனே அந்த வீட்டில் ஒரு 15 தலைமுறை, ஒரு 16 தலைமுறைக்கு குலதெய்வமே தெரியாது. அப்போவே கஷ்டகாலங்கள் வந்துடும். கஷ்டகாலங்கள் வந்தவுடனே அவன் அந்த இருப்பிடத்தை விட்டு எல்லாத்தையும் விற்றுட்டு வேறு இடத்துக்கு வந்துடுவான். பல இடங்கள் மாறிடுவான். ஒரு இடத்துல மாறினா அந்த குலதெய்வம் தெரிஞ்சிடும் அவனுக்கு.
யாராவது சொல்லிடுவாங்க. அது தெரிய விடாது. இவன் என்னென்ன சங்கடப்படுத்தினானோ அந்த சங்கடத்தை யார் அந்த ஆத்மாக்களை சங்கடப்படுத்தினானோ அவங்க மறுஜனனம் எடுத்து அதை துன்பத்தை பூரா அனுபவிக்கிற வரைக்கும் அந்த குலதெய்வம் அவனுக்கு தெரியாது. அந்த துன்பங்கள்லாம் அனுபவித்து முடித்து சங்கடப்பட்டு நொந்து நூலானதுக்கு அப்புறம் இவனுக்கு குலதெய்வத்தை நம்ம கும்பிட்டா அந்த துன்பங்கள்லாம் தீருமே அப்படிங்கிற எண்ண பரிமாற்றத்தை கொடுக்கறது இவங்க பித்திருக்கள். ஏன்னா இவன் இதுக்கு மேலே இவனை அனுபவிக்க விடக்கூடாது. அதனால் அவனுக்கு அந்த சாந்தி கொடுக்கக்கூடிய எண்ணங்களை கொடுக்கணும் அப்படின்ட்டு குலதெய்வத்தை தேடி எங்களை மாதிரி ஆட்கள்கிட்ட போவான். அவன் உடனே சொல்லுவான், பித்திரு தோஷம் இருக்குது, நீங்கள் இதை கழிச்சிருங்க. நாங்கள் பிரசன்னத்தில் பித்திரு தோஷம் என்னென்ன மாதிரி அந்த பித்திருகளை கூப்பிட்டு தான் நாங்களே கேட்போம். அப்போ தான் அவங்க வீட்டில் யார் யார் இறந்துருக்கா அப்படிங்கிற விவரத்தை சொல்லுவாங்க. நாங்கள் சொல்லுவோம் அதை அவங்ககிட்ட, இப்படி இறந்தது யார், இப்படி இறந்தது யாருன்னு. ஒரு 100க்கு 90 பேர் இன்னாருன்னு சொல்லிடுவாங்க. இந்த 10 பேர் ஒரே வார்த்தையில் நின்னையிலே நிற்பான். ஏன்னா இவங்க ரொம்ப படித்தவங்க, மேதாவி கூட்டம்னா தெரியுமில்ல. இவங்க வந்து என்ன சொல்லுவாங்க, அப்படி ஒன்றும் எங்கள் குடும்பத்தில் இல்லை, இவர் ஒரு 10-50 தலைமுறைக்கு முன்னாடி பிறந்து எல்லாத்தையும் பார்த்த மாதிரி சொல்லிடுவான். அப்படியெல்லாம் எங்கள் குடும்பத்தில் யாரும் இல்லைங்க. கடைசி நீங்கள் எல்லாம் போய் பெரிய ஆட்கள் யார் இருந்தால் அவங்கள்ட்ட கேட்டுட்டு வாங்க, அதுக்கப்புறம் நான் சொல்லுவோம்னு நான் கட் பண்ணிடுவேன், பேச மாட்டேன். அதுக்கப்புறம் யாராவது ஒரு ஆள்கிட்ட கேட்டுட்டு, ஆமாம் இவங்க இப்படி தான் இறந்துருக்காங்க, எங்களுக்கு தெரியாது. அப்போ தெரியாதுன்னா தெரியாதுன்னு சொல்லிடணும். இவங்க விடாப்பிடியாக பிடிச்சி அதிலே நிற்பாங்க. நான் அதுக்கப்புறம் மூணு கொடுத்தவங்க நீங்கள் என்னத்தையும் போய் பண்ணுங்கன்ட்டு போயிடுவேன். இவன் போய் சாமியை கும்பிட்டு வந்தவொடனே அங்கே ஒன்றும் அந்த சாமி கும்பிடக்கு உண்டான ஒரு பலனை இவன் கிரகிக்க முடியாது. சாமியை கும்பிட்டு வந்தால் நான் அதை செஞ்சேன் இதை செஞ்சேன், நீங்கள் சொல்லி தானே நான் சாமியை கும்பிட்டேம்மா, நான் உனக்கு குலதெய்வத்தை சொல்லியாச்சு, அவ்வளோதான் என் வேலை, மற்றபடி எனக்கு எதுவும் தெரியாது. நீ குலதெய்வத்தை கேட்ட, நான் குலதெய்வத்தை சொல்லிட்டேன், இன்னும் இடத்துல இருக்குது. இதுக்கு மேலே கேட்கணும்னா நீ பிரசன்ன நம்பூதிரியை கூப்பிட்டு வச்சு ஒரு குழந்தை மேலே ஆவானம் பண்ணி அந்த ஆத்மாக்களை ஆவானம் பண்ணி கேட்டுக்க அப்படின்னு சொல்லியிருக்கோம். அதோடு அந்த சப்ஜெக்டை அவன் முடிச்சு போயிடுவான். எப்படியும் ஒரு 10-18 நாளைக்குள்ளே அவனுக்கு அந்த சிம்டம்ஸ் வந்துடும், பித்திருக்களோட சிம்டம்ஸ் வந்துடும். அப்புறம் நேராக வருவான். நாங்கள் ஒரு ஆளுக்கு பிரசனம் பார்க்கும்போது அவனுக்கு அந்த குலதெய்வம் தெரியணும்னு எண்ணம் வந்தாலே அந்த பித்திருக்கள் வந்து சாந்தி ஆகணும். அவங்களுக்கு அடுத்த ஜனனம் வந்தாச்சு. அப்போ அடுத்த ஜனனம் வரும்போது அந்த பித்திருக்கள் வந்து அவங்களுக்கு குலதெய்வத்தினுடைய சிந்தனையை தூண்டக்குண்டான வழிவகைகளை செஞ்சுருவாங்க. இவனுக்கு அந்த குலதெய்வத்தை பார்க்கணுங்கும்போது ஏதாவது ஒரு வழியில் தேடுவான். சில பேர் 6 லட்ச ரூபா 7 லட்ச ரூபா வாங்கிட்டுலாம் குலதெய்வத்தை சொல்லியிருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்க, 5ஆம் இடத்துல இவர் இருக்கும்போது உனக்கு பெண் தெய்வம் தான் சொல்லியிருக்கான். பர்டிகுலராக இன்னை வரைக்கும் யாரும் வெளியே குலதெய்வம் இதுதான் உன் குலதெய்வம்னு யாரும் சொன்னதில்லை. நம்ம பெருமைக்கு சொல்லிக்கல, நம்ம சொன்ன உடனே இவங்களுக்கு சில விட்னஸும் சொல்லுவோம். சில ஆளுகளுக்கு அது சந்தேகமான மனக்குமுறல் உள்ள ஆளுகளுக்கு அதை சொல்லுவோம், இந்த மாதிரி சில சிம்டம்ஸ் இருக்கும் அப்படிங்கிறது. அவன் அந்த கோவிலுக்கு போனோடனே என்ன நடக்குங்கிறத ஒரு தேவை ரகசியம் மூலமாக நாங்கள் தெரிஞ்சுக்கிடுவோம். அதை சில பேருக்கு சொல்லுவோம். அதை வச்சுக்கிட்டு வந்தோம் போனோம்னா அதை கேட்பாங்க. அப்படி இருந்தாலும் அது சொல்லக்கூடியது விவரங்கள் அல்ல. கண்டிப்பாக. கடைசியாக ஒரே ஒரு கொஷின், நீங்கள் வந்து இப்போது உங்ககிட்ட ஒரு குலதெய்வத்தை கணிச்சு கொடுக்க சொல்லி வராங்க, அவங்க எல்லாருமே வந்து கண்டிப்பாக ஆத்ம சாந்தி அப்படிங்கிறது கொடுக்கணுமா? அவன் அந்த ஆத்ம சாந்திங்கிறது என்னன்னு கேட்டேன்னா, அந்த குடும்பத்தில் யாராவது அகால மரணம் அடைஞ்சிருத்தா தான் இவனுக்கு குலதெய்வமே மறையும். இல்லைன்னா அந்த குலதெய்வம் மறையிறதுக்கு சான்ஸே இல்லை. அந்த குலதெய்வம் அந்த பித்திருக்கள் வந்து சாந்தி ஆகணுங்கிற காலகட்டத்தை தான் இவனுக்கு குலதெய்வத்தை கண்டுபிடிக்கணுங்கிற ஒரு எண்ணமே வரும். அப்போ அதை சாந்தி பண்ணி தான் ஆகணும். ரொம்ப பேருக்கு அந்த குலதெய்வத்தை சாந்தி பண்ணியிருக்கிறாங்க. அதே மாதிரி அந்த சொன்ன விதிமுறைகளை சில பேர் சரியான முறையில் கடைப்பிடிக்காமல் அவங்களுக்கு சில இன்னல்களும் நடந்திருக்கு. அந்த ஆத்மாக்களை சாந்தி பண்ணி கொடுப்பாங்க. இவங்க உதாசீனமான முறையில் அந்த பரசுராமர் கோயிலில் போய் தண்ணியில் கழுவுதம்னு கீழே போட்டாங்கன்னா அதிலிருந்து உடனே அந்த ஆத்மாக்கள் வெளியே போயிடும். ஒரு அதிர்வுகள் ஏற்படும் போது, இப்போ ஒரு கோவிலேருந்து ஒரு விக்கிரத்தை கொண்டு வர்றாங்க,
கொண்டு வரும்போது அந்த விக்கிரகத்தினுடைய அனுக்கிரகங்கள் எல்லாரும் வேணுங்கிறதுக்காக அதுக்கு பஞ்ச வாத்தியங்கள்னு ஒரு வாத்தியம் உண்டு. அது ஆதரக்கூடியது. அந்த ஒலி அலைகளை அதிர செய்து வெளியே கொண்டு வரக்கூடிய. அதே மாதிரி இந்த ஆத்மாக்கள் அந்த இடத்துல கொண்டு போகும்போது ரொம்ப பொன்னேப்புவேன்னு கொண்டு போகணும். அது ஒரு மழலையை விட கருவில் இருக்கக்கூடிய குழந்தை மாதிரி. அதை கொண்டு போய் உதாசீனப்படுத்திக்கிட்டு அதை கீழே போட்டு அது அந்த இடத்த விட்டு உடனே எந்த அச்சரங்கள் கீழே விழுந்துச்சோ அதில் உள்ள ஆத்மா வெளியே போயிடும். பல விதமான இன்னல்களை ஏற்படும். இப்படி சில ஆள்கள் படுத்தின உடனே அவங்க வீட்டில் சில வேண்டாத தேவையற்ற சச்சரவுகள், ஒரு விகாரமான அறிகுறிகள். ஒரு பைக்கில் போகிறாரு, பைக் கீழே விழும், ஆக்சிடெண்ட் ஆகும். ஒரு காரு போகும், காரில் யாராவது வந்து முட்டிடுவான். இப்படி சில இன்னல்கள் ஏற்படும். இதுக்கு தான் நம்ம போகும்போதே சொல்லுவோம். பாதி பேர் நம்ப மாட்டோம். ஒரு 80% டேஷ்போர்டை விட்டு வெளியே எடுக்க மாட்டாங்க. ரொம்ப மரியாதையாக சில பேர் மடியிலே வச்சுக்கிடுவாங்க. சில பேர் தோல் பை போட்டு தோல் பையிலே பக்கத்தில் வச்சுக்கிடுவோம். ஆனால் சில ஆட்கள் அதை பூஜைக்கு வரும்போதும் மதிக்க மாட்டான், இந்த பூஜை பண்ணுறவங்களையும் மதிக்க மாட்டான். அதை அப்படியே தூக்கி உள்ளே போனோன்னா அந்த அப்படி ஷீட்டில் போட்டுருது. அதுக்கு உண்டான குணத்தை காமிக்கும். கடைசி போய் அங்கே வீட்டில் போய் எல்லாம் கோயிலில் போய் எல்லாம் சமர்ப்பணம் பண்ணிட்டு வீட்டுக்கு போனோன்னே குத்துதோ குடையுதானே என்கிட்ட வந்து கேட்பாங்க. நான் என்ன செய்ய முடியும்? இறந்தாலும் அதில் உயிர் இருக்கத்தான் செய்யும். அதுக்கு சில மரியாதைகள் இருக்குது. மரியாதை நிமித்தம் அதை மதிப்போடு கொண்டு போனாங்கன்னா அதுக்குள்ள பலன் அவங்களுக்கு உண்டு. அதை உதாசீனப்படுத்தினாங்கன்னா அதுக்குள்ள பலனும் அவங்க தான் அனுபவிக்கும். இப்படி சமீபத்தில் கூட சில சம்பவங்கள் நடந்திருக்கு. இன்னும் சில ஆட்கள் எங்களுக்கு அது குலதெய்வமே இல்லை, அதனால் எனக்கு ஆபத்தெல்லாம் நடந்துச்சு. இவன் அங்கே செய்த தப்பு அதை என்னன்னு கவனிக்க மாட்டான். எங்கிட்ட நீங்கள் சொன்னாலும் நாங்கள் செஞ்சோமே, பலபடி அந்த தெய்வம் மாறிட்டு. தெய்வம் மாறினா ஒன்றும் கொண்டு காரை கொண்டு இடிக்க சொல்லாது, கொண்டு ஆக்ஷனில் மாட்ட சொல்லாது. அது உன்னுடைய சொந்த கர்மா. அந்த குலதெய்வத்தினுடைய அருளாசி இருக்க போய் தான் நீ பிழைச்சிருக்க. இல்லைன்னா நீயே பிழைக்க மாட்ட. இறைவனோட அருள் இருக்க போய் தான் அந்த ஆக்ஷனில் நீ பிழைச்சிருக்க. இல்லை குலதெய்வ அருளாட்சி இல்லைன்னா நீ அந்த இடத்துல பிழைச்சிருக்கவே மாட்டேன். அதை நினைக்க மாட்டான். ஆக்சிடெண்ட் ஆயிடுச்சே, எனக்கு இது குலதெய்வமாக இருக்காதோ, அன்னைக்கு என்ன விதைச்சியோ அதை தான் இன்றைக்கி அறுவடை பண்ணுறேன். குலதெய்வ வழிபாடுங்கிறது அன்னைக்கு ஒன்று முன்னோர்கள் முற்பிறவியில் நீ முற்பிறவியில் பிறந்திருக்கும் போது என்ன விதைச்சியோ அதை தான் இன்றைக்கி அறுவடை பண்ணுறேன். நீ விதைக்காத பொருளை பித்திருக்களோ இறைவனோ உனக்கு கொடுக்க மாட்டாங்க. அதுக்காகத்தான் குருகுல கல்வியை படிக்கணுங்கிற. கண்டிப்பாக. அதாவது நிறைய பேருக்கு வந்து உங்கள் குலதெய்வத்தை பற்றி நிறைய விஷயங்களை வந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைப்பீங்க. உங்களோட குலதெய்வம் கரெக்டாக தான் நம்ம வந்து கணிச்சிருக்கோமா அப்படின்னு யார் யாருக்கெல்லாம் சந்தேகம் இருக்கோ அவங்க எல்லாருமே கீழே வரக்கூடிய வாட்ஸ்அப் நம்பரை தொடர்பு கொண்டு நம்ம முனைவர் தென்காசி ஈஸ்வர சாமிகளை உங்களுக்கு இருக்கக்கூடிய எல்லா சந்தேகங்களுமே அவர் வந்து தெளிவுபடுத்துவார் அப்படின்றத இந்த நேர்காணல் மூலயமா பதிவு பண்ணுறேன். இந்த நேர்காணல் நம்மளோட நேயர்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக அமைஞ்சிருக்கும் ஐயா. ரொம்பவே நன்றி. வணக்கம். தென்காசி ஈஸ்வரன் சுவாமிகள் ஐயாவிடம் குலதெய்வம் மற்றும் ஆன்மீக ஆலோசனை பெற விரும்பினால் முன்பதிவிற்கு 9751196383 என்ற எண்ணிற்கு வாட்ஸ்அப்பில் உங்கள் பெயர், தற்போது நீங்கள் வசிக்கும் இடம் ஆகியவற்றை அனுப்பவும். உங்களுக்கு வாட்ஸ்அப் மூலமே தகவல் அனுப்பப்படும்.